துறந்தார் பெருமை துணைக்குறியின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டாற்று. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்ற நண்பர்களே. அதற்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு எந்திரிச்ச நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு உடற்பயிற்சி கூடத்துல ஏதோ மெயின்டெனன்ஸ் இருக்கான், அதனால சாயங்காலம் வந்துட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால சில பல மாதங்களுக்கு முன்னாடி எந்திரிச்ச டைம்ல இன்னைக்கு எந்திரிச்சிட்டு காலை கடன்லாம் ஒவ்வொன்றா முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலை கடன் முடிச்சிட்டு இருக்க கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை உணவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட சேர்த்து முட்டையும் வந்து போட்டுட்டு காலை உணவு வந்து முடிக்க போயிட்டேன் நண்பர்களே. நமக்கு எந்த அளவுக்கு புரோதம் முக்கியமோ அந்த அளவுக்கு நார் சத்து முக்கியம். அதனால 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் வாங்கினேன், அது சாப்பிடாம வச்சிருந்தேன் நண்பர்களே. அதனால அதையே வந்து இன்னைக்கு காலை உணவோட சேர்த்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கான காலை உணவை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். முடிச்ச கையோட கொஞ்சம் நேரம் சாவாசனத்தை பண்ணிட்டு இருக்கும்போது கையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வீக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஓய்வு நாள் நண்பர்களே. நேற்று தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை இன்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிட்டேன். ஓய்வு நாளில் எப்பயுமே வழக்கமாக நம்ம வந்து 6 பைக்கு வந்து உடற்பயிற்சி பண்ணுறது வழக்கம். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 வேறுபாடுகள் இன்னைக்கு வந்து தரமாக வந்து பண்ணி முடிச்ச நண்பர்களே. 6 பைக்கு உடற்பயிற்சியை முடிச்ச கையோட குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா அதே லெமன் சாப்பாடு தான் இருந்துச்சு. லெமன் சாப்பாடோட முட்டையை வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான மதிய உணவு முடிச்சிட்டேன். இரவு உணவுக்கு ராகி களியை முட்டையை வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான நாளை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் நண்பர்களே. காலையில் சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா, பற்றற்ற சான்றோர் பெருமையை கூறுவது உலகத்தில் இறந்தவர்களை எண்ணுவது போன்றதாகும். அப்படின்னா துறவரம் மேற்கொண்டவங்களை பத்தி பெருமையை வந்து நீங்க கூறணும்னு நினைச்சீங்களா, இந்த உலகத்துல செத்து போனவங்களை வந்து கணக்கிட்டு சொல்றதுக்கு ஈடாகுமா நண்பர்களே அப்படின்னு திருவள்ளுவர் வந்து அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த குரலுக்கான பொருள். மீண்டும் இன்னொரு குரல்ல இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.